காலை வணக்கம் மாணவர்களே. சின்னதாக சில விஷயங்கள். இந்த கரை ஒட்டகங்கள் 3 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தக்கூடிய சக்தி படைத்தது. அப்புறம் இந்த கங்கா நதியில் இருக்கிற டால்பின்கள் அதனுடைய உடல் அமைப்பை வச்சு, கழுத்து அமைப்பை வச்சு அவைகளால் சின்ன சின்ன நதியில் தான் அவைகளால் வாழ முடியும். ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இவையெல்லாம் கடலில் இருந்த வாழ்கின்ற டால்பின்களுடைய வம்சங்கள் என்று சொல்லப்படுது. இந்த கடல் லெப்பார்டு சிறுத்தை புலி அது பனி சிறுத்தை புலியால் உருவ முடியாதான். ஏன்னு கேட்டால் அதனுடைய தொண்டை 3.0.35 9 மில்லிமீட்டர் தான் இருக்குதான். அதனால் அதனுடைய அந்த சவுண்டு வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஃபயர் ஃப்ளைஸ்ன்னு இருக்குது ஈக்கல்ல. அது தன்னுடைய உடலிலேயே இருக்கின்ற ஒரு அமைப்பை வச்சு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைச்சு ஒளி. ஒவ்வொரு ஃபயர் ஃப்ளைனுடைய வகையாருக்கும் ஒரு ஒளிகளை வெளிப்படுத்தும் தன்மை இருக்குது. அது தன்னுடைய இதர இனங்களை கவர்ப்பதற்கும், தனக்கு ஏற்படுகிற ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும், உணவு எங்கே இருக்குன்னு தெரிவிப்பதற்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிப்போபொட்டாமஸ் நீர் யானை ஏன் தண்ணிக்குள்ளேயே இருக்குன்னா, ஆப்பிரிக்க காடுகளுடைய வெப்பத்தை அதனுடைய உடல்நிலை தாங்காது. அது தோல் தாங்காதனால எப்பவுமே தண்ணியில் இருக்கும். இந்த கெரியால்ஸ் என்று இருக்குல்ல, முதலினுடைய வகைரா, அது ஏன் வாயை எப்பவுமே திறந்து வச்சிருக்குன்னா, அதன் மூலமாக அது சூரிய வெப்பத்தை குறைச்சி தன்னுடைய உடம்பை நார்மலாக வச்சுக்கலாம். ஹனிபீஸ் அது எப்படி ஏன் டான்ஸ் ஆடுதுன்னு கேட்டால், அது எங்கே எந்த உணவு இருக்குது, எந்த வசதி இருக்குது, அதனுடைய தன்மை என்னன்ற தெரியப்படுத்துறதுக்காக அது டான்ஸ் ஆடி காட்டணும். இந்த இந்தியன் பஸ்டர்ட்ஸ்னு அது பஸ்டர்ட்ஸ் அது ஏன் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அது ஒரு துப்பறிவு அதிகாரி மாதிரி இருக்கான். என்னன்னு கேட்டால், அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பூச்சிகளுடைய பரவல் அதை குறைச்சி அதை தின்னு அது பயிர்களை காப்பாற்றுறதுனால அதுக்கு அந்த மாதிரி பேர் சில வௌவால்களுக்கு நீண்ட நாக்கு. அது காரணம் என்னன்னா, சில பூக்களுடைய மகரந்தம் பூவினுடைய அடிய ஆழத்தில் இருக்கும். அதை உறிஞ்சி எடுப்பதற்காக அதுக்கு அவ்வளோ பெரிய நீண்ட நாக்கு சொல்ல போகிறாங்க. கேஸ் பிளான்ட்டுன்னு ஒரு பிளான்ட் இருக்கும், அதாவது புதர்களில் இருக்குமா. அதிலிருந்து ஒரு நல்ல வாசனை பொருள் வெளியே வருமா. அதனுடைய பூக்களும் அந்த வாசனையும் பற்றி எரியக்கூடிய தன்மையை உடையதான். அதனால் அது கேஸ் பிளான்ட்டுன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த கேஸ் பிளான்ட்டால் தான் காடுகளில் நெருப்பு பரவுதுன்னு சொல்லப்படுகிறது. சரியா? அனைவரும்